ஹாய் வெல்கம் டு சிவா முன் 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணிக்கு தேவையான கத்திரிக்காய் தொக்கு, அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, வேறு நம்ம என்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த தொக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்க. நம்மளும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு தான் வேலையை பார்க்கணும். அப்புறம் அந்த தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க. அந்த தண்ணி வேணாங்க, நல்ல தண்ணியாக குடிக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அது எப்படின்னு கற்றுக்க போகிறீங்க. பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். போடுறோம். எவ்வளோ கிராம் சொல்லுங்களா? அப்படி அளவு கேட்குறவங்க எங்கள் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். என்னென்ன போட்டிருக்கோம், எவ்வளோ சீரகம் நல்ல ஊத்துறீங்க. அப்படியே பிடிச்சி இருக்கும்போது கீழே என்ன ஊந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்றது. இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்துக்கணும். வெளியேட்டு எல்லாருக்கிட்டும் டக்குனு தான் கறி பிரியாணி மேலே செல்ஃபோன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். நான் பார்த்துருக்கேன். அப்படி வந்து போயிருக்கேன். போடும்போது கையும் தப்பாக வரணும். பார்த்துக்கோங்க. அருமையாக இருக்கும்பா. காரில் எடுத்துறேன். நல்லா இருக்கும். 2 3 நாள் விட்றாதான். 2 3 நாட்டம் விட்டுருவாங்க. கத்திரிக்காய் எப்படி வாசம் வரும்? வாசம் தண்ணி சமைக்கிறாங்க. வாசம் அதுதான் வரல. என்ன வாசம் வரல? வர வச்சுருக்கோம். கத்திரிக்காய் தொட்டு வாசமே வரல. வரும் வரும். அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து யூஎஸ் நீங்கள் பிரியாணி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணணும். நீங்கள் அப்போ தான் வந்து உங்களால் சீக்கிரமாக செய்ய முடியும். பார்த்துங்க இந்த டீம் எப்படி வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு இந்த டீம் ரெடி பண்ணணும். நம்ம தான் மெயின் மட்டும் தான் வேலை, வேறு எந்த வேலையும் சொல்கிறத அவர் செய்வாப்புல. அதுக்கு தான் காலையில் அவரை வந்து கூட்டு வந்துக்கிறோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கிளறணும். அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். அது பொன் முருகலாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கத்திரிக்காய் சட்னியில் வந்து அந்த நறுக்கு இருக்கும் கத்திரிக்காய். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணினா ரொம்ப நல்ல எண்ணெயாக யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெய் பிரச்சனை முடியாது. புரியுது? வெளியே தான் வாய்ஸ் கேட்க நினைக்காதீங்க. மூடி எடுத்தாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு மூடி ஒரு 10-12 நிமிஷம் வேக விடணுங்க. எடுத்தாங்க. அசிஸ்டன்ட் நம்பர் 2 மூடுங்க. மெயின் மாஸ்டர் அவர் தானேங்க. அப்படி நாங்கள் சொல்லிப்போம். அவ்வளோதான். யார் பெரிய கம்பி வச்சுக்கிட்டு அவர் தான் மெயின் மாஸ்டர். நீங்களே பார்த்துக்க யார் பெருசாக வச்சுக்கிறாரு. எப்பா உப்பு கரெக்டான அளவில் போடுங்க. வாயில் வச்சு பார்த்து போடாதீங்க, சுட்டுறோம். தண்ணி கேன் வாங்கிற போய்க்கிறோம். ஒரு 5 கேன் வாங்கிக்கலாம். உங்கள் அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போய் 5 5 150 வேலை முடிச்சுங்க.
செஞ்சுக்கலாம். புதினா எதுக்கு ஆட் பண்றதுன்னா நல்லா வாசம் இருக்கும், அதுக்காக தான் புதினா போடுறோம். நிறைய போடுங்க. கொத்தமல்லி தலைவரா, ஸ்டேட்மெண்ட் சரியா சொல்லுங்க தலைவரா. சரி, கொத்தமல்லியா வாசம் வரதுக்காக தான் போடுறேங்க. அடிக்கடி மூடிட்டீங்க பொழுதா, அப்பதான் வேகும். முன்கூட்டியே பாருங்க பாயசம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அப்படின்னாங்க நீங்க சோயா செய்ய போறீங்க. ஸ்வீட் எடுத்து கொண்டாடு கொண்டாடுறாங்க. ஆமாம்பா 25 கிலோ. இல்லை நல்லா கிண்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் மச்சான், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் பத்தாது நல்லா நினைக்கிறேன். பல்லு இல்லை, கத்தி வேணா பல்லையே கத்தி யூஸ் பண்ணுங்க. இல்லை டிப்ஸு, கத்தி இல்லையா டக்குன்னு பல்ல கத்தி யூஸ் பண்ணி அடிப்போம். கத்திரிக்காய் சட்னி ரொம்ப முக்கியங்க. அதுக்கு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப பார்த்து செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. இதை பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் லைக்ஸ் கொடுங்க, எங்கள் நம்பர் வேணாலும் கேளுங்க, தரோம். உங்களுக்கு எல்லா டிப்ஸும் நாங்களே தரோம். ஓகே, அதுக்கு பிரியாணி காசு எங்கிட்ட கேட்டாங்க. என்ன பண்ண பெறட்டுறதா? ஆமாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி விடணும் அடிக்கடி. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொன் முருவெல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் ஆகும். கத்திரிக்கோட எல்லா பக்கமும் நல்லா அது இருந்தால் நல்லா சாப்பிட்டு கொடுக்குங்க. டேஸ்ட்டும் கூட வரும். வர மாட்டேங்குமா? அந்த எடு இது அதில் உண்டு. அதெல்லாம் போட்டு மல்லாட்டு போயிருக்கலாம்.
உப்பு போக கரெக்டா முழு உப்பு அரை உப்பா ஆமாம்மா இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. முழு உப்பு கிடையாது, அரை உப்பு இருக்குது. ஆஹா கொஞ்சம் உப்பு போடணும்பா. சும்மா உப்பு இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா அரை உப்பு இன்னும் கொஞ்சம் போடு. கரெக்டாக இருக்கும். பண்ணுமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.